வணக்கம். என் பெயர் அருள்மொழி. என் கணவர் பெயர் மணவாளன். நான் அருள்மொழி மணவாளன் அப்படின்ற பெயர்ல சிறுகதைகளும் நாவல்களும் எழுதிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி எழுத தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமா ஒரு குடும்ப பெண்ணா, ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டு வேலைகள்லாம் செய்துக்கிட்டு தான் இருந்தேன். நமக்கு அந்த கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ நம்மளுக்குன்ட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சது. எப்படின்னா தனியா ஏற்கனவே நம்ம வீட்ல தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கொரோனா இன்னும் நம்மள சொசைட்டிய விட்டு தனிமைப்படுத்திருச்சு. நம்ம கையில ஃபோன் ரொம்ப புழங்க ஆரம்பிச்சுட்டோம். அந்த ஃபோன்ல பார்க்கும்போது, நம்ம பொதுவா எனக்கு சின்ன வயசுல இருந்தே கதைகள் படிக்கிறது ரொம்ப விருப்பம். அப்படி நான் கதை படிச்சுட்டு இருக்கும்போது, இந்த கொரோனா டைம்ல நம்ம கையில ரொம்ப ஃபோன் இருக்கும்போது, Facebookல கதைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல எனக்கு பிரதிலிபி அப்படின்ற ஆப் அறிமுகமாச்சு. அதுல நெறைய கதைகள் இருந்துச்சு. நம்ம முன்ன புக்கு வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன ஆச்சுன்னாக்கா, கையில் உலகமே நம்ம கையில அப்படின்ற மாதிரி ஃபோன்லயே நான் கதை படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி எனக்கு அறிமுகமானது பிரதிலிபி அப்படின்ற ஒரு ஆப். அந்த ஆப்ல என்ன போல பல லட்சம் பேர் கதைகள், கவிதைகள் எழுதிவிட்டு இருக்காங்க. அப்போ முதல்ல எனக்கு அவங்க ஒரு கவிதை போட்டி வச்சாங்க. அன்னைக்கு தந்தையர் தினம். சரி, நம்ம அப்பாவை பத்தி ஒரு கவிதை போடுவோன்ட்டு ஒரு 4 வரியில ஒரு கவிதை எழுதி போட்டேன். போட்ட உடனே என்னோட பேர் அருள்மொழி மணவாளன் அப்படின்ற பேருக்கு கீழ எழுத்தாளர் அப்படின்ற ஒரு அடைமொழியும் கொடுத்தாங்க. அப்போ நமக்கு இதுவரைக்கும் சாதாரணமா அருள்மொழி அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுட்டு இருந்தவங்க இப்ப எழுத்தாளர் அப்படின்னு ஒரு அடைமொழி நமக்கு வரும்போது ஒரு பெருமையா நம்மளே ஒரு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அப்புறம் அப்படி எழுத ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அதுல போட்டிகள் வச்சாங்க. கவிதை போட்டி வச்சாங்க. அந்த கவிதை 10 கவிதை எழுதி அனுப்புனேன். அந்த கவிதை பரிசு பெற்றுச்சு. அப்போ எனக்கு இன்னும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து அவங்களே சிறுகதை போட்டின்னு ஒண்ணு வச்சாங்க. அதுல ஒரு 10 பாகம் கொண்ட ஒரு கதை எழுதினேன். அதுக்கும் பிரைஸ் கிடைச்சது. அப்போ எனக்கு அந்த ஒரு பரிசு நம்மள மோட்டிவேட் பண்ணுது. சரி, பரிசு கிடைக்குது அப்படின்றதுக்காக எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சேன். இப்போதைக்கு ஒரு 15 கதைகள்கிட்ட எழுதிட்டு இருக்கேன். எல்லாமே தொடர் கதைகள் தான். கிட்டத்தட்ட ஒரு 2, 3 கதைங்க 25 எபிசோடு இருக்கும். மிச்சம் எல்லாமே 60 எபிசோடு, 50 எபிசோடு அப்படின்ற நல்ல பெரிய நாவல்கள்லாம் எழுதுற அளவுக்கு எனக்கு ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் கதை எழுத ஆரம்பிச்ச உடனே அப்ப சிலர் கேட்குறாங்க, சிலருக்கு இப்பதான் இருக்கிற வேகமான உலகத்துல அவங்களோட வாழ்க்கை இதுல புக் எடுத்து படிக்கிறதுக்கோ இல்ல போன் எடுத்து பார்த்து உட்கார்ந்து படிக்கிறதுக்கோ அவங்களுக்கு நேரம் இல்லை. அப்போ அவங்க சிலர் என்ன சொல்றாங்க, உங்க கதை கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் எனக்கு யூடியூப்ல ஆடியோ நாவலா என்னோட கதையை போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கு அதை பத்தி நான் யோசிக்கும் பொழுது என்னோட சொந்தக்கார ஒரு பொண்ணு ஆர்ஜேவா தூத்துக்குடியில இருக்கிறாங்க. பேர் சோபனா. அவங்க நான் பேசி தரேன் என்னோட ஒரு கதையை கொடுத்து அவங்கள்ட்ட பேச வச்சு அந்த கதையும் அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் யூடியூப்குள்ள என்னோட கதையை வச்சு நான் யூடியூப்குள்ள போறேன். நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன். எப்படி நம்மளுக்கு நம்ம கதையும் கேட்பாங்களா, அதையும் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே தான் இருந்தேன். ஆனாலும் அந்த இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியூஸ் அதிகமாகுது. ஒரு 10 பேர் அதுல கதை கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது நமக்குள்ள பரவாயில்ல, நம்ம கதையும் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வந்துச்சு. எப்போதுமே நமக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோமோ அது ஒரு பிடித்தம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதுபோல என்னோட முதல் குறுநாவல் இறைவின்னு ஒரு கதை நான் எழுதினேன் இல்லையா? அந்த கதைக்கு பிரதிலிபில வியூஸும் ரொம்ப அதிகம். லட்சம் பேர்கிட்ட அதை பார்த்துருக்காங்க, படிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் அதை நான் யூடியூப்ல கொண்டு வந்தேன். அதுலயும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்போ என் கணவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப ஆசைங்க, என்னோட கதையை புத்தகமாவும் வெளியிடணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு உடனே எனக்காக அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு இப்போ என் கையில அது புத்தகமாகவும் இருக்குது. என்னோட முதல் கதை அது என் கையில இப்போ புத்தகமாகவும் இருக்கு. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை. எல்லாருக்குமே முதல் நம்ம பண்றது ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? அதே போலவே பொதுவா நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அதுவும் ஒருத்தருக்குள்ள பல திறமைகள் கூட இருக்கும். அதெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் நமக்கு வேணும், அவ்வளவுதானே தவிர நம்ம யாருமே திறமை இல்லாதவர்களே கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க என்னையே கூட எடுத்துக்கலாம். நான் ஆரம்பத்துல எல்லாரையும் போல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன்.
நான் வந்து அதிகமும் படித்தது இல்ல. பள்ளி படிப்பு தான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி வந்த பிறகு தான் என் கணவர் வந்து ஊக்கம் குடுத்து என்ன வந்து கரஸ்ல வந்து படிக்க வச்சு, மாஸ்டர் டிகிரி வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். எம்.ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். அது வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான். அதுக்கு வந்து எப்படி என் கணவர் என்னை ஊக்குவித்தாரோ, அதே போல தான் அவங்க வந்து ஒரு ஓவியர். அவங்க வரையறத வந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்க அவங்க வந்து ஒரு குரூப் சென்னை வீக்கெண்ட் ஆர்டிஸ்ட்னு ஒரு குரூப்பு. அதுல வந்து சண்டே சண்டே வரையறதுக்கு வெளிய போவாங்க. அப்படி போம்போது நான் அவங்க கூட தான் போய்க்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு தடவ நாங்க மகாபலிபுரம் போனோம். போகும்போது அங்க உள்ள அந்த ஓல்டு லைட் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா? அத வந்துட்டு அவங்க வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், "அத்த நானும் வரையட்டுமா?" அப்படின்னு. "வரேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாதாரணமா சொல்லிட்டு வரைஞ்சாங்க. நான் வரைஞ்சு முடிச்சுட்டேன். அவங்க வந்துட்டு ரொம்ப அத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. 10 நிமிஷத்துல நான் முடிச்சுட்டேன்னா, அவங்க "ஏய் எப்படி உன்னால முடிஞ்சது? சூப்பரா வரைஞ்சிருக்க. ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணியிருக்க." இப்படின்லாம் வந்துட்டு என்ன ரொம்ப பாராட்டுனாங்க. அந்த பொதுவாவே நம்ம மனுஷனுக்கு வந்து எப்படின்னாக்கா, ஒருத்தர் நம்மள பாராட்டுறாங்கன்னாக்கா, அது நமக்கு ரொம்ப புடிச்சு போயிடும். அப்போ நமக்கு வந்து அந்த திறமை இருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்பதான் உணர ஆரம்பிப்போம். அப்படி நான் அந்த டைம் உணர்ந்தேன். அதுக்கப்புறமாட்டி நான் அவங்க கூட எப்போ போகும்போது எல்லாமே நான் வந்து ஏதாவது ஒண்ணு வரைய ஆரம்பிப்பேன். அந்த மாரி வரைஞ்சுகிட்டு இருந்தோம். அப்புறம் அதுல வந்து நாங்க எக்ஸிபிஷன் கூட வச்சோம். அப்போ வந்து அவங்க வந்துட்டு எனக்கு எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்கும், "நீ நல்லா வரையிற, நல்லா பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. பொதுவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரைவு இருக்கும். வாட்டர் கலர் பண்ணுவாங்க, அக்ரிலிக்ல பண்ணுவாங்க, ரியலிஸ்டிக் பண்ணுவாங்க, இந்த மாரி பண்ணுவாங்க. நான் வந்துட்டு என்ன எடுத்தேன்னாக்கா, நம்ம கலந்த ஓவியங்கள், ஜென்டாங்கிள், அ விரலி ஆர்ட் இந்த மாரிலாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் கலந்து ஒரு ஓவியத்துல வந்து நான் கொண்டு வந்தேன். நான் வந்து தலைப்பு நெய்தல்னு வச்சேன். நெய்தல்னு வச்சுட்டு கடலும், கடலை சார்ந்த இடமும் நெய்தல் இல்லையா? அத பத்தி ஒரு 5 பெயிண்டிங் பண்ணுனேன். அந்த பார்க்க வந்த ஓவியத்த பார்க்க வந்த ஓவிய கண்காட்சியில ஓவியத்த பார்க்க வந்த எல்லாருமே, ஒரு நிமிஷம் அத நின்னு பார்த்துட்டு, அத பத்தி விசாரிச்சுட்டு தான் போனாங்க. அப்பவும் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஒவ்வொரு சந்தோஷமுமே ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட திறமைகள வந்து வெளிக்கொண்டு வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பா அமையும். அதே போல தான் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும். அத வந்து நம்ம என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு, அத வந்துட்டு நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மள சப்போர்ட் பண்ணும்போது, அதுல நம்ம வந்து நல்ல திறமையா இருப்போம். அதுபோல நமக்குள்ள இருக்கிற எல்லா திறமைகளையுமே நம்ம வந்து வெளிக்கொணர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது, கண்டிப்பா நம்மளும் நல்ல சிறப்பா செயல்படலாம். எப்படின்னா, ஒரு சாதாரண குடும்ப பெண்ணா இருந்து, இப்போ வந்து ஒரு கதாசிரியராகவும், சின்ன சின்ன கதைகள் எழுதிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? அதே போல நீங்களும் நம்மளுக்கு தெரிஞ்ச கலைகள திறமைகள நமக்குள்ள இருக்கிற திறமைகள நம்மளால கண்டிப்பா வெளிக்கொண்டு வர முடியும். அப்படிங்கிற நம்பிக்கையோட நமக்கு என்ன திறமை இருக்கோ, அத வந்து வெளிக்கொண்டு வர முயற்சி செய்யுங்க. இதுவரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி.